JK Academy. எக்ஸாம் எழுதுனா போதும்னு சொல்லி இருந்த காலம் போய் இப்போ நீட் எக்ஸாம், நீட்ல வந்து பிஜி எக்ஸாம் அப்படின்னு அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. முன்னாடி வந்து இன்னும் +2ல இந்த மார்க் எடுத்தா போதும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீட்னு ஒண்ணு வந்துடுச்சு. அப்ப அந்த நீட் பாஸ் பண்ணாதான் நமக்கு டாக்டர் சீட்டே போக முடியும், இல்லைன்னா வக்கீல் சீட்டு கூட போக முடியும். அந்த மாதிரி ஒரு கட்டம் வந்துருச்சு. டிஏக்கு ஒரு பிலிமினரி எக்ஸாம் வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த கம்பெனியோட சிஸ்டம் வளர்ச்சி அடைய மக்கள் அதிகமா வளர வளர அட்வான்ஸ் டெக்னாலஜி வர வர நம்மளோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் கொஞ்சம் மாறுது. அப்போ இதுல எவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்து குவாலிஃபை ஆனாங்களோ அந்த குவாலிஃபை ஆன மக்களுக்கு இது ரொம்ப மாதிரி லைஃப் ஸ்டைல் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரு அற்புதமான வாய்ப்பு மெட்டாஃபோர்ஸ் கிடைச்சிருக்கோம். இந்த வாய்ப்பை நம்ம கரெக்டா கிராப் பண்ணி பயன்படுத்திட்டோம்னா ஈஸியா வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஸோ மெட்டாஃபோர்ஸ் பிசினஸ் பிரசன்டேஷன் பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டாஃபோர்ஸ் பிசினஸ் பிரசன்டேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த வாய்ப்பு எதுல இயங்குது, எப்படி வருமானத்தை கொழிக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்னைக்கு இன்டர்நெட்ல www அப்படின்னு சொல்லி சொல்றது வேர்ல்டு வைட் வெப். அதோட Web3 சீரியஸ், Web1, Web2, Web3 4வது தலைமுறையா வந்துட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த 4வது தலைமுறையில கிட்டத்தட்ட ஒரு 5-6 சாஃப்ட்வேரை இன்னைக்கு உலகத்தையே மாத்தி புரட்டி போடக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு வந்து பிளாக் செயின்ற சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா Web3 சீரீஸ். அதோட ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சேஃப் அண்ட் செக்யூர். நம்ம டேட்டாவும் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். நம்மளோட அந்த டிஜிட்டல்ல இருக்கிற அசெட் ஆகட்டும், இல்ல கண்டென்ட் ஆகட்டும், ஏதோ ஒரு விஷயமாகட்டும் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். நம்பர் 2, இன்ஸ்டன்டா நம்மளோட வாலெட்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனடியா இன்ஸ்டன்டா பேமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா. நம்பர் 2. தேர்ட் வந்து இந்த பிளாக் செயின்ல நம்ம டெஃபி அப்படின்ற ஒரு சிஸ்டம்ல, டெஃபினா டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டீசென்ட்ரல் ஃபினான்ஸ். ஸோ ஒரு பேங்கிங் ஆப்ரேஷனை ஒரு சென்ட்ரலைஸ் ஃபார்மேட்ல டீசென்ட்ரலைஸ் ஃபார்மேட்ல ஒர்க் பண்றது இந்த விஷயம். சென்ட்ரலைஸ்டுனா யாரோ ஒருத்தர் அந்த சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில இப்போ பேங்கிங் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா பேங்க் மேனேஜர் கண்ட்ரோல் பண்ணுவாரு, கேஷியர் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதுக்கு மேல பேங்க் மேனேஜர் கண்ட்ரோல் தாண்டி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதை தாண்டி ஆர்பிஐ கண்ட்ரோல்லாம் இருக்கு. ஸோ பெரிய லெவல் போனா நம்ம அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றாங்க, பிளாக் பண்றாங்க ஒரு சில காரணத்துக்காகனா, அது வந்து மேல இருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ நம்மளோட சொந்த பணத்தை நம்ம வந்து ஒரு பொருளாதாரத்துக்காக ஒரு டிரான்சாக்ஷனுக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தா கூட நம்ம பேங்க் அக்கௌண்ட் somebody is controlling. அந்த someone control system is called centralization body. டீசென்ட்ரலைஸ்னா அந்த பேங்கிங் சிஸ்டம் ஆளே இல்லை, ஆனா தன்னால இயங்கும். அப்ப தன்னால இயங்குனா எப்படி இயங்கும்னா, இந்த டிரான்ஸ்பரண்டா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல அது இயங்கும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது இந்த சாஃப்ட்வேர்ல நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து என்னெல்லாம் டிரான்சாக்ஷன் நடக்குதோ, எத்தனை பிளாக்ஸ் இருக்கோ, ஒரு டிரான்சாக்ஷனும் மல்டிபிள் பிளாக்ஸ்ல வரும். அந்த டிரான்சாக்ஷன்ல இது நடக்கும். சரிங்களா? இப்போ இந்த பிளாக் செயின் டீசென்ட்ரலைசேஷன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இதை வச்சு நம்ம எதுல இது பண்றோம்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலியமா நம்மளோட லைஃப் ஸ்டைல பெருசா சேஞ்ச் பண்றோம். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இப்போ நீங்க கொடுக்குற வருமான வாய்ப்பு எப்படி இயங்குது, எவ்வளவு நாள் இருக்கும், இந்த பிசினஸ் வந்து எப்படி இயங்குது, எவ்வளவு நாள் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல பிறக்கிறோம், சில பேர் பாத்தீங்கன்னா 80 வயசுல இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க, சில பேர் 110 வயசுல உலகத்தை விட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த பிசினஸ் வாய்ப்பு எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த பிசினஸ் வாய்ப்பு இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் இந்த பிசினஸ் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் அந்த வியாபார வாய்ப்பு நமக்கு இருக்க போகுது. சரிங்களா? இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி இயங்குதுன்னா 1 to 1. மற்ற மல்டிபிள் பிளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் பிளாக்ஸோட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பர்சன் டு பர்சன் ஒர்க் பண்றதுனால ஃபாஸ்ட், இன்ஸ்டன்ட், சேஃப், செக்யூர், அது மாதிரி ஒரு இன்ஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பிளாக் செயின்றது எப்படி இந்த பிளாக்ஸ்ல போகுது அப்படின்றது ஒரு இமேஜ் அது ஆக்சுவலா. ஸோ இந்த டீசென்ட்ரலைசேஷன் சொல்லிட்டு கீழே இருக்கிற ரெட் தான் வந்துட்டு சென்ட்ரலைசேஷன் ஃபார்மேட்டு. இங்க ரைட்ல லெஃப்ட் நீங்க இண்டிவிஜுவல் ரைட்ல வந்து ஒரு பேங்க், நடுப்புற நிறைய பாடிஸ் இருக்கும், அது நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அது மூலியமா கண்ட்ரோல் பண்றதா சென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன் மேல இருக்க ப்ளூ,
நீங்க டைரக்டா வேற இடைத்தரகர் இல்ல இடையில யாருமே இல்லாம டிரான்சாக்ஷன் பண்றதுதான் டீசென்ட்ரலைசேஷன். இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆக்சுவலா ஒரு பெரிய கடல்ல. இது 2008 உருவாக ஆரம்பிச்சது. 2008 உருவாக ஆரம்பிச்சது. ஏன் 2008 உருவாக ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அந்த காலத்துல நீங்க ஏற்கனவே ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க போய் நெட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். பொருளாதாரம் 2000க்கு அப்புறம், 2000க்கு அப்புறம் 1994க்கு அப்புறம் நிறைய நாட்டுல பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வீழ்ச்சி, பொருளாதாரம் முடக்கம், பொருளாதாரம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல 2006 2008 அமெரிக்காவே பொருளாதாரத்துல முடங்கி கிடக்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. அப்ப இந்த பொருளாதாரம் ஏன் முடங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிசர்ச் பண்ணும்போது, இந்த ஆயில் ப்ராப்ளம் இருக்கும். என்னெல்லாம் ஒரு ஒரு நாட்டுல வந்துட்டு பெட்ரோல் இந்த நாட்டுல இங்க கம்மியா இருக்குன்னு, ஒரு நாட்டுல அதிகமா இருக்கு, அந்த நாட்டோட டாக்ஸ் அப்படி இருக்கு, இந்த நாட்டோட டாக்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லி போகும்போது, இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச், கரன்சி டிரான்சாக்ஷன்ல அமெரிக்காவோட டாலர் மாத்திரம் உலகத்துல 240 கண்ட்ரில இருக்கு. மீது எதுவுமே அந்த மாதிரி இல்லாதனால எல்லாமே அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இதை ஒரு மாடர்னைசேஷன் ஃபார்மேட்ல கொண்டு வரதுக்காக சத்தோஷி நக்கமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட், அவர் எப்படி நம்ம அப்துல் கலாம் கிட்டத்தட்ட ஒரு 27 PhD வாங்கியிருக்காருன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி சத்தோஷி நக்கமோட்டோட நீங்க ரிசர்ச் எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் மேக்ஸ்லயே மல்டிபிள் PhDs வாங்கி, ஒரு PhD பேப்பர் மாத்திரம் இல்ல, மல்டிபிள் PhD மாத்திரம் வாங்கியிருக்காரு. அப்ப ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி மேக்ஸ்ல எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி பிளாக் செயின் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இந்த பிளாக் செயின் சிஸ்டம் மூலமா இந்த ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண கரன்சி பேரு பிட்காயின். அந்த பிட்காயின் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது ஆக்சுவலி இட் வாஸ் லான்ச் அட் பிரைஸ், நீங்க போய் நெட்ல போய் பார்க்கலாம், 0.05 சென்ட். அன்னைக்கு ஒரு 68 ரூபா 70 ரூபா இருந்த ஒரு டாலரோட பிரைஸ் 0.5 சென்ட், 5 பைசா. அப்போ 1 ரூபாயில 5 பைசா எத்தனை இருக்கு? 20. ஸோ அப்போ 20 மடங்கு, 70 ரூபாயில 20 மடங்கு டிவைட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காயினோட ரூபா 3,000 தான் லான்ச் ஆச்சு. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு காயினோட மதிப்பு 35 லட்சம் ரூபா. ஆனா இடையில வந்துட்டு 2018-19 அந்த காயின் வந்து உச்சத்துக்கு தொட்டுச்சு. எவ்வளோ? $50,000, ஏறக்குறைய 50 lakhs rupees வரைக்கும் போயிட்டு வந்து. ஸோ அப்போ அந்த காயினோட குவான்டிட்டி கம்மி, பாப்புலேஷன் அதிகம். அந்த காயின் யூஸ் பண்ணா பிளாக் செயின்ல அவங்களுக்கும் சேஃப் அண்ட் செக்யூர்டா இன்ஸ்டன்டா டிரான்சாக்ஷன் நடக்குன்னு நிறைய பேர் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த அளவுக்கு வளர்ச்சி நடந்தது. ஸோ 2008 இந்த காயின் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி 2009-10 மார்க்கெட்டுக்கு வந்த போது கூட இதை பத்தி பெரிய அவேர்னஸே கிடையாது. ஆனா அந்த சமயத்துல அந்த பிளாக் செயின் சிஸ்டம் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆனதுக்கு அப்புறம் கூடவே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-100 காயின்ஸ் ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு. எத்திரியம், ட்ரான், USDT அப்படின்னு சொல்லி டெவலப்மெண்ட் ஆச்சு. இப்போ இந்த காயின் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வர ஆரம்பிச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு 25,000 கரன்சிஸ் இருக்கு, ஒரு 640 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. 640 எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி சொல்லும் போது, இன்னைக்கு நம்ம அந்த இன்விடேஷன் போடுறோம்ல, நம்ம இன்விடேஷன்ல தெளிவா ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோம்னா, நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு 10 லீடர் உருவாக்குனீங்கன்னா, 10 லீடர் உருவாக்குனீங்கன்னா, அந்த 10 லீடர் ஆளுக்கு ஒரு 100 பேர் ஒரு பாசிவ் ஏர்னர்ஸ் உருவாக்கணும்னா, அந்த 100 பேர் ஒரு 1000 பாசிவ் ஏர்னர்ஸ் உருவாக்குனாங்கன்னா, உங்க டீம்ல கிட்டத்தட்ட 1110 பேர் வருவாங்க. இது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த டெலிகிராம் குரூப்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட கொண்டு வந்தா இங்க எடுக்கிற கிளாஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எல்லாமே புரியும். அப்ப அந்த கிளாஸ்ல அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை ஆனா அவங்க தன்னால ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஏன்னா இது டெக்னாலஜி பேஸ்ட் ப்ராடக்ட். இப்ப இங்க இருக்கிற ஒரு 30-40 லீடர்ஸ் இருக்காங்கன்னா, ஒரு 1% 2% பீப்புளுக்கு தான் ஓரளவுக்கு, இப்ப எங்களுக்கே ஓரளவுக்கு தான் தெரியும்னு சொல்லணும். ஏன்னா பிகாஸ் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மெட்டாபோஸ்ட்ல ரோட் மேப்ல கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ராஜெக்ட் போட்டாங்க. டெய்லி ஒரு சில அப்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ டெய்லி அந்த சிஸ்டம்குள்ள இருக்கிறதுனால நாங்கள் டெய்லி புது விஷயம் கத்துக்கிட்டு அந்த கத்துக்கிட்ட விஷயத்த கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கிறோம். இப்போ ஒரு சில பேர்லாம் ஐடி போட்டு 1 மாசம் 2 மாசம் அவங்க வேற வேலைக்கு போயிடுறாங்க, இல்ல வீட்டுல கல்யாணம், இல்ல யாரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு காரணத்தினால இங்க ஒர்க் பண்ண முடியல. திடீர்னு 2 மாசம் கழிச்சு வந்தாங்கன்னா அந்த ஃபார்மேட்டே மாறிடும். முதல்ல வந்துட்டு இந்த டாக்டைல் கிளாசிக்ன்றது வேற ஃபார்மேட்ல இருந்தது, கிரீன் கலர்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்பிட் ஃபார்மேட்ல மாறிச்சு, இப்போ ஆரஞ்சுல இருந்தது. அந்த ஆரஞ்சு ஃபார்மேட்டே இப்போ வந்து கொஞ்சம் வேலட் ஃபார்மேட்டு, ஒரு சில லேட்டஸ்ட் ஐகான் இதெல்லாம் மாறி வருது. ஸோ அப்போ எவ்ரி 3 months எவ்ரி 2 months மாறும்போது இந்த கேப் போட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு இது புதுசா தெரியும். அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க கத்துக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப தெளிவா லேடோ சார் வந்துட்டு இந்த ரோட் மேப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கு கண்டினியூஸா ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு.
அப்ப அந்த கண்டினியூஸ் ப்ராஜெக்ட் வைக்கும்போது ஒரு காலத்துல வந்து 8th பாஸ் பண்ணா கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லுவாங்க, இல்ல ஆர்பில போய் சேரலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 10th பாஸ் பண்ணாதான் போகும்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்க சூழ்நிலைக்கு 12th பாஸ் பண்ணாதான் போகும்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி டிகிரி முடிச்சா கூட போலாம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சிஸ்டம்ல இருக்கிற மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் வாழ்க்கையில ஒரு லெவல் குவாலிஃபை பண்ணி வந்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் மூலியமா நீங்க உங்க டீம் உருவாக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும். சரிங்களா? சோ இது வந்து இந்த பிளாக் செயின், இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், இந்த இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, கிரிப்டோ கரன்சி பத்திலாம். ஆனா நம்ம சிஸ்டம்ல யூஸ் பண்ற கரன்சி பேரு டாய், யூஎஸ்டிடி ஃபேமிலியோட சேர்ந்தது. நெட்வொர்க் டிரான்சாக்ஷன் இல்லைன்னா கேஸ் ஃபீஸ். இப்போ நம்ம டிடி வாங்குறோம், அதுக்கு ஒரு கமிஷனுக்காக ஒரு பேமெண்ட் கட்டுறோம்ல டிடி பேங்க்ல கொடுக்கறதுக்கு. அது மாதிரி நம்ம வந்து நம்ம சிஸ்டம்ல டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃபீஸ் வந்துட்டு பாலிகான் மேட்டிக்கு. அது வந்து ஒரு இந்தியனால உருவாக்கப்பட்ட கரன்சி. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, உலகத்துல 25,000 கரன்சி இருக்கு. வேர்ல்டு டாப் மோஸ்ட் கரன்சி பிட்காயின். அதுக்கப்புறம் நீங்க வேணா காயின் மார்க்கெட் கேப்ல போய் மற்ற கரன்சிஸ் எல்லாம் பாத்துக்கலாம். ஆனா நம்ம சிஸ்டம்ல யூஸ் பண்றது 2 கரன்சி. ஒன்னு வந்து டாய், இன்னொன்னு வந்து பாலிகான் மேட்டிக். பட் மூணாவது ஒரு கரன்சி நமக்கு சிஸ்டம்ல வரப்போகுது, அதுக்கு பேரு ஃபோர்ஸ் காயின். அந்த காயின் ஆல்ரெடி 24 ஏப்ரல் 2023 அன்னைக்கு 58 கோடி மாத்திரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை லான்ச் பண்ணிட்டாங்க. 58 கோடியில 20% வந்து கம்பெனி ஹோல்ட் பண்ணிக்கிச்சு. பேலன்ஸ் இருக்க 46 கோடியில ஆல்ரெடி ஏறக்குறைய 25 crores சோல்ட் அவுட். பேலன்ஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த காயின், இல்ல சோல்ட் அவுட் ஆகணும்னா கம்யூனிட்டி பெருசாச்சுன்னா இந்த காயினை பர்ன் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்சு கொண்டு வந்துட்டாங்கன்னா அன்னில இருந்து இந்த காயினோட பிரைஸ் ஷூட் அப் ஆகும். ஸோ இந்த பிளாக் செயின் அப்படின்ற சிஸ்டம் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதார் கார்டு, பிட்காயின், அதாவது டிஜிட்டல் கரன்சி, ரியல் எஸ்டேட்டு, ஓட்டிங்ல கூட கொண்டு வர போறாங்க. நம்ம பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பேமெண்ட் கேட்வே, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில ஒரு சில ரெக்கார்டு, லா, ஹைகோர்ட்டு, இதெல்லாம் பேங்கிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் இந்த யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது எல்லாமே இந்த மெட்டாவர்ஸ் பிளஸ் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்லைடு நீங்க பாத்தீங்கன்னா பிளாக் செயின் 2008 2010 வந்தது. அதை பத்தி பெரிய அவேர்னஸ் இல்லை. ஆனா 2020 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிளாக் செயின் பாலிசின்னு ஒன்று உருவாக்கிட்டு, அப்போ சிஸ்டம்ல பிளாக் செயின் பத்தியோட இம்பார்ட்டன்ஸ் எதெல்லாம், இப்ப நான் சொன்ன டிபார்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், லீகல் டிபார்ட்மெண்ட், அதாவது ஹைகோர்ட், லா டிபார்ட்மெண்ட், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், பேங்கிங் சிஸ்டம், பிளஸ் ஒரு சில இதுல எல்லாம் அடிஷனலா கொண்டு வராங்க. அதனால இன்னைக்கு பிளாக் செயின் அப்படின்னு ஒரு கோர்ஸே இருக்கு. அந்த கோர்ஸ் பிடெக், எம்டெக் பிளஸ் பிஇ, எம்இ, அதுக்கப்புறம் பிஎஸ்சி, பிகாம்ல கூட இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிகாம்ல ஜென்ரல் இருந்துச்சு, பிகாம்லயே பிளாக் செயின்ல ஒரு அலைட் சப்ஜெக்டா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஃபியூச்சர் இஸ் வித் பிளாக் செயின் ஒன்லி. ஸோ அந்த பிளாக் செயின் மூலியமா ஒர்க் பண்ற நம்ம இந்த சிஸ்டம் பயன்படுத்திக்கலாம்னு. இப்போ இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்பெல்லாம் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாக் செயின்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்லைடு. இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் 2019 சுப்ரீம் கோர்ட் இந்த பிளாக் செயின் பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லாதனால நிறைய பேரை பயமுறுத்தி இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்குலாம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டே தனிப்பட்ட முறையில் அதுவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு கேஸ் எடுத்து நடத்தி, இது வந்து ஒரு டெக்னாலஜி ப்ராடக்ட், ஃபியூச்சர் தான் இது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துட்டு 2020 இது வந்ததுக்கு அப்புறம் அப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர்ல போட்டுட்டு பிளாக் செயின் வித்ட்ரால், பிளாக் செயின்ல இது வரைக்கும் சம்பாரிச்சு வித்ட்ரால் கொடுத்தவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு 30% டாக்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ போன பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ண போறோம், அதை 10% கொண்டு வர போறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 10% கொண்டு வரதுக்கு முன்னாடி G20 மாநாடு ஒன்று நடக்க போகுது. அந்த G20 மாநாடுல இந்த பிளாக் செயின், இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி, டிஜிட்டல் கரன்சி வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டு அது இன்கம் டேக்ஸ் பிராக்கெட்ல இல்லைன்னா கொண்டு வரலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் அநேகமாக ஒரு மாசம், அதிகபட்சம் ஒரு 3 மாசத்துல வரப்போகுது. அந்த 3 மாசத்துல வந்துச்சுன்னா சுனாமி மாதிரி நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல, கிரிப்டோ இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுவாங்க. ஆல்ரெடி 2 விஷயத்துல இந்தியாஸ் நம்பர் 2, நம்பர் 1 ஆர் 3 விஷயத்துல இந்தியாஸ் நம்பர் 2. நம்பர் 1 சைனா தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன், இந்தியா வந்து செகண்ட் வேர்ல்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். நம்பர் 2 வேர்ல்டு லாங்கஸ்ட் பீச், செகண்ட் லாங்கஸ்ட் பீச்னு சொல்லி சொன்னா சென்னையில இருக்க மெரினா பீச். நம்பர் 3 இப்ப அந்த பேமெண்ட் கேட்வே இருக்குல்ல, ஜிபே, போன்பே, பேடிஎம்,
இது வந்து இந்தியா ஸ்டாண்ட்ஸ் நம்பர் 1. இன்னைக்கு ஆன்லைன்ல பேமெண்ட் பரிவர்த்தனை பண்றது இந்தியா ஸ்டாண்ட்ஸ் நம்பர் 1. இதை பார்த்து மற்ற நாடுகளும் காப்பி அடிக்கிறாங்க. ஏன்னா டிரான்சாக்ஷன் ஃபாஸ்டர், குயிக்கர், சேஃபர், இன்ஸ்டன்டா ஒரு இதுல போகுது. சில படிப்படியா ஒருத்தரோட ஆக்சுவல் நீட் என்னது, எப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இது பண்றாங்க. ஆனால் இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்தியா ஸ்டாண்டிங் நம்பர் 2. இது வரைக்கும் ஒரு 3-5% கூட உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிருக்க மாட்டாங்க. அப்பவே வந்து இந்தியா ஸ்டாண்ட்ஸ் நம்பர் 2னா அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம எல்லாம் சேர்ந்து பெரிய அளவுக்கு சம்பாரிச்சாங்கன்னா, இந்த உலகத்துல அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இந்த உலகத்துல இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில மேஜர் பில்லியனர்ஸ் எல்லாம் வந்து இந்தியால இருப்பாங்க. அதிகபட்சம் பில்லியனர்ஸ் தான் இந்தியன்ஸா இருப்பாங்க. ஆர் இந்தியன்ஸ் சார்ந்து வந்திருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணி ஸ்ரீலங்கால இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, கனடால இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, குவைத்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, கத்தார்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, துபாயில இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. எல்லாம் தமிழியன்ஸ், நம்ம ஊர்ல இருந்து போன NRI ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க. அவங்களாம் இந்த இண்டஸ்ட்ரியில வந்தாங்கன்னா தன்னால இந்தியன்ஸ் வில் பி ரூலிங் ஆர் இந்தியன்ஸ் வில் பி டாமினேட்டிங் ஆர் இந்தியன்ஸ் வில் பி த கிங் இன் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி. இதை வந்து நீங்க இதை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து இப்போ நிர்மலா சீதாராமன் வந்துட்டு எஃப்எம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு இந்த ரெகுலரைசேஷன் ப்ராசஸ் எடுத்திருக்காங்க. அது இல்லாம அவங்க வந்து நவம்பர் 2022ல ஃபர்ஸ்ட் நவம்பர் 2022ல நம்மளோட இந்திய ரூபாவை வந்து ரூபியா கொண்டு வந்துட்டாங்க. டிசம்பர்ல இருந்து அது ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. பட் கமர்ஷியல் அப்படின்ற ட்ரேடுக்கு தான் வந்திருக்கு. ஒரு 8 பேங்க் மூலியமா கிட்டத்தட்ட நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 70 டிஜிட்டல் பேங்கே 70 டிஜிட்டல் பேங்க் இருக்கு. அந்த பேங்க் மூலியமா இந்த பண பரிவர்த்தனை நடந்துட்டு இருக்கு. சரியா? இப்போ இது ஒரு சர்டிபிகேட் நீங்க பாக்குறீங்க. இந்த பிளாக் செயின் அப்படின்றத கேரளா பிளாக் செயின் அகாடமின்னு சொல்லி ஒரு பிரைவேட் ஏஜென்சி பிளாக் செயின் பத்தி சீரியஸா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு IIT, IIM, நிறைய காலேஜஸ்ல இதுக்காக MBA, BCom, PE இந்த மாதிரி நிறைய விஷயத்துல ஃபுல் பிளாக் செயின் போக ஆரம்பிச்சிச்சு. அநேகமா அடுத்த ஒரு 30-50 வருஷம் பிளாக் செயின் இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்ட் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். அப்போ பிளாக் செயின் பெரிய மாற்றத்தை உருவாக்க போது. நம்ம வீட்டுல அடுத்த ஜெனரேஷன் பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள இந்த பிளாக் செயின், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சாங்கன்னா, இப்போ பிளாக் செயின் வந்து எப்படி ATM மிஷின்ல கிரெடிட் கார்டு வச்சு ஸ்வைப் பண்றோம், அது நிறைய துபாயில, பெங்களூர்ல, பாண்டிச்சேரியில ஒரு சில இடத்துல எல்லாம் ஆல்ரெடி ATM மிஷின் மாதிரியே ஸ்கேனிங் மிஷின் வந்துடுச்சு. நம்ம QR கோட் போட்டு ஸ்கேன் பண்ற மாதிரி ஸ்கேனிங் மிஷின் வந்துடுச்சு. அதுல ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மிஷின்லயே ஆட்டோமேட்டடா ஸ்வாப்பிங் சொல்றோம்ல, பிட்காயின்ல இருந்து எத்திரியம்ல இருந்து பிட்காயின், ட்ரான்ல இருந்து எத்திரியம், ட்ரான்ல இருந்து பிட்காயின், இந்த மாதிரி மாத்தி ஸ்வாப் பண்ணக்கூடிய டெக்னாலஜி ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ டிஜிட்டல் கரன்சி. ஸோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப பிட்காயின், ட்ரான் கேன் பி பாட் ஹியர்னு சொல்லி கடைகள் எல்லாம் வந்துட்டு அவங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சம்பாரிச்ச பிட்காயின் இப்ப நம்மளோட வாலெட்ல பணம் வந்துருச்சு, டிஜிட்டல் கரன்சி இருக்குன்னா அதை செலவு பண்றதுக்கு நிறைய பேர் ரிசீவ் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்க போறதை செலவழிக்கிறதுக்கு இந்த உலகம் தயாராயிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து நம்மளோட வேலை அந்த கவனம் செலுத்து கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பெருசா சம்பாரிச்சோம்னா நம்ம மெட்டா லைஃப் ஸ்டைலுக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் மணி, பணம் எப்படிலாம் வந்து ஒரு காலகட்டத்துல எப்படி மாறி வந்தது. முதல்ல பண்ற மாற்று முறை. நம்ம ஒரு வீட்டுல வந்து மாட்டு பண்ணை இல்ல ஆட்டு பண்ணை இல்ல கோழி பண்ணை இது மாதிரி வச்சிருந்தாங்க. இன்னொரு வீட்டுல விவசாயம் பண்ணிருந்தாங்க. ஸோ இவங்க கோழியை கொடுத்து அவங்ககிட்ட இருந்து நெல்லோ, அரிசியோ, பருப்போ, கோதுமையோ வாங்கிப்பாங்க. அது மாதிரி இன்னொரு இடத்துல புளி மரம் வச்சிருந்தாங்க. ஸோ புளியை கொடுத்து அந்த மாதிரி வாங்கிப்பாங்க. இப்படி மாறி பண்ட மாற்று முறை போயிருந்தது. சில காலகட்டத்துல சில பொருட்கள் வந்து இது விலை அதிகம் அதனால கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தது. அப்ப விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணும்போது அந்த காலத்துல கோல்டு ரொம்ப ஈஸியா கிடைச்சது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பொற்காசுகள் அப்படின்ற இதுல கோல்டு காயின்ல தான் வந்தது. அப்போ கோல்டோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதை வந்து நிறைய பேர் கொள்ளை அடிக்க, திருட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பொற்காசுகள்ல வந்துட்டு ஒரு சில பேருக்கு மாத்திரம் யூஸ் பண்றதுக்கு கொடுத்துட்டு அது அப்படியே ஆபரணங்கள், ஜுவல்லரியா மாறி போச்சு, கவசமா மாறி போச்சு. இந்த மாதிரி மாறிட்டு அப்ப அதுக்கு பதில் ஆல்டர்னேட் கரன்சியா வந்துட்டு இந்த பித்தளைல, செம்புல, அலுமினியம்ல காயின்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அது அந்த காலத்துல ராஜாங்க பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாணயங்கள் வந்துட்டு அந்தந்த நாட்டோட சிம்பிளோட எழுத ஆரம்பிச்சது. அப்ப அதை தூக்கிட்டு போனோம்னா வெயிட் அதிகமா இருந்துச்சு. இரும்புல இதுல எல்லாம் பண்ணும்போது வெயிட் அதிகமா இருந்தது. ஸோ அப்ப அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல என்ன பண்ணாங்கன்னா பேப்பர் கரன்சி, அதான் ரூபா நோட்டா மாறிச்சு. அந்த ரூபா நோட்டை கூட நிறைய பேர் டூப்ளிகேட் அடிக்கிறாங்க. அதனாலதான் 2016ல பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன்
இருக்கிற 1000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டையும் பிளாக் பண்ணிட்டு புதுசா நோட்டை மாத்துறது காரணமே நிறைய கள்ள நோட்டு நாட்டோட பொருளாதார சீரழிக்கும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்ப அது மாறும்போது அது கூட வந்து ஒரு டெக்னாலஜி இருந்தது. என்னது? பிளாஸ்டிக் கார்டு. பிளாஸ்டிக் கார்டுனா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டுனா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி டெபிட் ஆகும், அது வரைக்கும் தான் டெபிட் ஆகும். ஆனா கிரெடிட் கார்டுன்றது உங்களுக்கு கம்பெனி வந்து ஒரு கிரெடிட் லிமிட் கொடுத்துருவாங்க. 40,000, 50,000, 1,00,000, 2,00,000. அந்த 2,00,000 நீங்க உங்க அக்கௌண்ட்ல பணமே இல்லாம யூஸ் பண்ணலாம். ஆனா திருப்பி ஒரு காலகட்டத்துக்குள்ள திருப்பி கட்டிடணும். அப்படி கட்டலன்னா வட்டிக்கு மேல வட்டிக்கு மேல வட்டிக்கு மேல வட்டி போட்டு நம்ம அந்த கார்டுக்கு பின்னாடி பைத்தியக்காரனா அலைய வச்சு நம்ம குடும்பத்தை இது பண்ணிடுவோம். ஸோ இந்த பிளாஸ்டிக் கார்டுக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் வந்துட்டு இந்த கியூஆர் கோடு, பேடிஎம், ஜிபே இது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சது. டெக்னாலஜி, ஆன்லைன் பேமெண்ட், ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் ஆரம்பிச்சு. இப்போ இந்த எல்லாம் போய் அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு இந்த டிஜிட்டல் கரன்சி தான் இந்த உலகத்தை ஆள போகுது. ஆல்ரெடி 2008 வந்து இந்த 15 வருஷம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு 45 இயர்ஸ் ஜென்ரலா ஒரு ஆள் வந்துட்டு ஒரு 40 வருஷம் ஒர்க் பண்ணாருன்னா, அதாவது 60 வருஷம் வாழ்றாங்கன்னா, 20 வயசுக்கு அப்புறம் வேலை செஞ்சாங்கன்னா, 60 வயசுல ரிட்டையர் ஆகிறாங்கன்னா, அந்த 40 இயர்ஸ் ஒர்க் பண்ணாருன்னா ஒரு காலத்துல 80ல 2000ல எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு தலைமுறை கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு அந்த ஒரு தலைமுறை ஃபுல்லா வீடை கட்டுவாங்க, சரிங்களா? ஆனா இப்ப இந்த கிரிப்டோ கரன்சி வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேரோட வாழ்க்கையில 3 வருஷத்துல 5 வருஷத்துல அந்த தலைமுறைக்கு மாத்திரம் இல்ல, அடுத்து வர 2-3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி நிறைய வளர்ச்சிகள், முயற்சிகள் வந்திருக்கு. இது வந்து ஒரு டெக்னாலஜி ப்ராடக்ட். இதை கத்துக்கணும். இதை கத்துக்கிட்டாதான் இதுல எங்க முதலீடு பண்றது, எப்போ முதலீடு பண்றது, எப்படி அந்த மாதிரி அசுர வளர்ச்சி நம்ம எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹவு டு earn கிரிப்டோ அப்படின்றது ஒரு பெரிய கலை. இப்போ இதுதான் வந்து நம்ம தினம் பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சியை புதுசா வரவங்க கத்துக்கலாம். பழசா கொஞ்சம் ஆல்ரெடி வந்தவங்க அட்வான்ஸா ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ ஸ்கூல்ல போறோம், ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னா செகண்ட் போறோம் கொஞ்சம் பெட்டரா போறோம், தேர்ட் போறோம் இன்னொன்னு பெட்டரா நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். 4th, 5th, 6th, 7th, 8th, +2 முடிச்சுன்னா அப்புறம் காலேஜ் போறல. அந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையும் போது ஒரு சில பேசிக்ஸ்ல நீங்க வந்து கத்துக்கிட்டாலும் இதுல மேக்ஸிமம் ஹையர் லெவலுக்கு போனீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைல் மாறிடும். ஸோ இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ நம்ம மெட்டாஃபர்ஸ்ல இருக்கிறது, இப்போ சொல்ற பிளாக் அது டாக்டைல் கிளாசிக்ன்றது ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மேட். ஆனால் கிரிப்டோல வந்து ட்ரேடிங்கு, மைனிங்கு, ஸ்டேக்கிங்கு இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது ஃபியூச்சர்ல நம்ம கத்துக்கலாம், சரிங்களா? ஆனா ட்ரேடிங், மைனிங் வரவங்க நிறைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுல உட்காரணும், அதிலே கவனம் செலுத்தணும். அதிலே இது பண்ணாங்கன்னா அனைவா அதுலயும் டெய்லி சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, இழந்தவங்களும் இருக்காங்க, பெருசா சம்பாரிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த பெருசா சம்பாதிக்கணும்னு முதல்ல இந்த சிஸ்டமோட பேசிக் தெரியாம நம்ம அதுல போக முடியும். ஸோ இது எப்படி அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஒர்க் ஆகுதுன்றது ஒரு ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட் இந்த பிளாக் செயின் அந்த சாஃப்ட்வேர்ல நமக்கு வந்துட்டு இப்போ மெட்டாஃபோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இந்த மெட்டாஃபோர்ஸ் உருவாக்குன லேடோ சார் தான் ஃபர்ஸ்ட் 2020ல ஃபார்சேஜ்னு ஒரு கம்பெனி உருவாக்குனாரு. அந்த ஃபார்சேஜ்ன்ற கம்பெனில இன்னைக்கு வரைக்கும் நீங்க போய் நெட்ல போய் பார்த்து எவ்வளோ ஃபார்சேஜ் யூசர், எவ்வளோ ஃபார்சேஜ் கஸ்டமர், எவ்வளோ ஃபார்சேஜ் அச்சீவர்ஸ், ஆர் எவ்வளோ ஃபார்சேஜ் மில்லியனர், ஆர் எவ்வளோ ஃபார்சேஜ் பில்லியனர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல, ஃபார்சேஜ் பிளாட்ஃபார்ம்ல அது ஒரு 3 ஜென்ரேஷனா மாறிச்சு, 3 வெர்ஷனா மாறிச்சு. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து எத்திரியம். அப்ப எத்திரியமோட பிரைஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்தோட பல மடங்கு உயர்ந்ததுனால அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல இருந்து ட்ரானுக்கு மாறினாங்க, அதுவும் உயர்ந்தது. அதுக்கப்புறம் தான் கம்பெனில இருக்க லேடோ சார் உஷாராயிட்டு என்ன பண்ணாருன்னா, ஓகே எல்லா மக்களுக்கும் இதை பயன்படணும்னா BUSD அப்படின்னு ஒரு கரன்சி எடுத்து அதுல டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு. BUSDன்றது ஒரு ஸ்டேபிள் கரன்சி. எத்திரியமும் ட்ரானும் volatile கரன்சி. தங்கம், வெள்ளி, பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நேரத்துக்கு ஒரு பிரைஸ் இறங்கல. அது மாதிரி ஏறி இறங்குற பிரைஸ். இன்னைக்கு காலை நான் போய் ஒருத்தர் எத்திரியம்ல நான் இருக்கிறேன், ஒரு எத்திரியமோட காஸ்ட் வந்து வெறும் ஒரு 1000 rupeesனா நான் போய் என்னோட ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துறேன். யாரு? ஜான் கென்னடி. போயிட்டு ஜான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு நான் அவரை கூப்பிடும் போது 1000 ரூபாய் இருந்த கரன்சி 1400 ரூபா இருந்தா அவர் முதலீடு பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. என்ன காலையில நீங்க 1000 ரூபாய் சொல்றீங்க, சாயந்தரம் 1400 ரூபாய் சொல்றீங்க. இப்ப நான் 1400 ரூபாய் சேர்ந்துட்டு நான் 1400 ரூபாய் பேசும்போது நான் போய் பேசும்போது 2500 ரூபாய் ஆச்சுன்னா திருப்பி அவங்ககிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்றது? இந்த மாதிரி ஒரு சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்தது. அதனால ஃபார்சேஜ் அந்த பிளாக் செயின்ல உருவாக்கப்பட்டதுனால அந்த பிளாக் செயின்ல உருவாக்கப்பட்ட எதையுமே எந்த சாஃப்ட்வேருமே ஆல்டரும் பண்ண முடியாது, எடிட்டும் பண்ண முடியாது, சேஞ்சும் பண்ண முடியாது, பிளாக்கும் பண்ண முடியாது.
அது பாட்டு தனிப்பட்ட முறையில இயங்கும். இந்த இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் இயங்கும். இந்த ஃபார்ச்சஸ் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அது இன்னும் நார்த் இந்தியால நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் இந்தியால ஒரு சில பேர் லிமிடெட் பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு பிளாக் செயின் ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி நம்ம மெட்டாஃபோர்ஸ் வந்து ஒரு பிளாக் செயின் ஆப்பர்ச்சுனிட்டில நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பேர் தான் மெட்டாஃபோர்ஸ். மெட்டாஃபோர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற, நம்ம சஜஸ்ட் பண்றது வேர்ல்ட் நம்பர் டாப் மோஸ்ட் Web3 சீரீஸ்ல என்டர் ஆகக்கூடிய ஒரு பினான்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச். நீங்க அந்த எக்ஸ்சேஞ்ச்ல போனீங்கன்னா அதுலயே உங்களுக்கு டாப் மோஸ்ட் கரன்சிஸ் எல்லாம் வந்துடும். மெட்டாஃபோர்ஸ் ஆல்ரெடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சில நேரத்துல பினான்ஸ்லயே அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மெட்டாஃபோர்ஸ் வந்து இந்த ரெண்டு கரன்சி, பாலிகான் மேட்டிக் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த இந்தியனால உருவாக்கப்பட்ட கரன்சி. இந்த கரன்சி ஆக்சுவலா பார்த்தா டிரான்சாக்ஷன் ஃபீஸும் பிளஸ் கேஸ் ஃபீஸ்க்காக யூஸ் பண்ற கரன்சி. ஸோ இதுதான் டாய். இட்ஸ் அ ஸ்டேபிள் கரன்சி. டாய் ஸ்டேபிள் கரன்சி. இந்த டாய்ன்றது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கரன்சி. இந்த டாயை போட்டு டாய் சம்பாதிக்கிறது. இந்த ரெண்டு கரன்சி மூலமா இன்னைக்கு நம்ம சிஸ்டம் ஒர்க் ஆகுது. இந்த சிஸ்டம்ல டாக்டைல் கிளாசிக் அப்படின்ற ப்ரோக்ராம்ல 12 லெவல் இருக்கு. இந்த 12 லெவல்ல 2 ஃபேமிலி இருக்கு. 2 ஃபேமிலி வந்து S6 and S3. நீங்க பாத்தீங்கன்னா 1 2 4 5 7 8 10 11 இந்த 8மே கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். இந்த 8மே S6. இங்க பாத்தீங்கன்னா மேல வந்து ஒயிட் கலர்ல ஒரு டாட் இருக்கு, அது நீங்க யூ. அதுக்கு கீழே 6 டாட், ஆரஞ்சு டாட் இருக்கு பாத்தீங்களா. ஸோ 6 பேர் கொண்டதுதான் S6 ஃபேமிலி. ஸோ இது வந்து ஒரு பியூர்லி ஒரு டீம் ஒர்க். நீங்க உங்க அப்ளைன், உங்க டவுன்லைன், நீங்க உங்க அப்ளைன், சப்போஸ் என்னோட அப்ளைன் ராமகிருஷ்ணன் 91 பேர் சேர்த்திருக்காருன்னா அவர் 91வது ஆள நான் இருந்தா கூட ராமகிருஷ்ணன் சேர்த்த 91 பேரும் ஒர்க் பண்ணாங்கன்னா அது எனக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் நான் சேர்த்த டவுன்லைன் ஒரு 30 பேர் இருந்தாங்கன்னா அந்த 91 ஒரு 30 120 பேர் சேர்ந்தது என்னோட பாக்ஸ். அந்த 91 பேருக்கும் பிளஸ் ராமகிருஷ்ணனுக்கு எல்லாருக்குமே இந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 லெவல்ல 6 பேர் தான் வருவாங்க. இந்த 6 பேர் ஃபில் ஆயிடுச்சுன்னா, இந்த S6 ஃபேமிலியில இந்த பாக்ஸ் ஃபுல்லா டோட்டலா ஃபில் ஆயிடுச்சுன்னா முதல் 2 பேமெண்ட், மேல இருக்க டாப் 2 பேமெண்ட்டும் நம்மளோட மென்டார் ஆர் நம்மளோட அப்ளைனுக்கு அது வந்து அந்த பேமெண்ட் போகும். பேலன்ஸ் கீழே இருக்க 4மே நமக்கு தான் வரும். அந்த 4ல ஃபர்ஸ்ட் ஐடி, மூணாவது ஐடி, அது வந்த உடனே இன்ஸ்டன்டா நம்ம வேலட்டுக்கு பேமெண்ட். இன்கேஸ் அடுத்த லெவலுக்கு நம்ம முன்னாடியே அப்கிரேட் பண்ணாம இருந்தோம்னா ஆட்டோ அப்கிரேடா இந்த 4th ஐடி அண்ட் 5th ஐடி எடுத்துக்கும். லாஸ்ட் ஐடி நம்ம எப்படி இந்த சிஸ்டம்குள்ள முதல்ல ஒரு அமௌண்ட் போட்டு $5 போட்டு உள்ள சிஸ்டம்குள்ள வந்தப்போ நம்ம சம்பாரிச்ச பணத்துல இருந்து அது $5 எடுத்து திரும்பி ஆட்டோமேட்டிக்கா அதுவே முதலீடு பண்ணி நமக்கு இதே மாதிரி மல்டிபிள் சைக்கிள்ஸ் ஓப்பன் பண்ணோம். லைஃப் டைம்ல எத்தனை சைக்கிள் நம்ம சக்சஸ் ஆகுறோமோ அத்தனை டைம் 3 மடங்கு பேமெண்ட், 300% ப்ராஃபிட். இது S6 அப்படின்ற ஃபேமிலியில. இதே S3ல இப்போ இதை பாத்தீங்கன்னா எல்லாமே 3ஆ இருக்கும், சரிங்களா. இந்த S3 வந்து லெவல் 3, லெவல் 6, லெவல் 9, லெவல் 12. இந்த S3ல முதல் 2 பேமெண்ட் அடுத்த லெவலுக்கு ஆட்டோ அப்கிரேட் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 பேமெண்ட்ஸ். லாஸ்ட் ஐடி வந்து உங்களுக்கு திரும்பி ரீஇன்வெஸ்ட் ஆகி ரீபர்த் ஆகும். நெக்ஸ்ட் சைக்கிள்ல இருந்து எத்தனை முறை வந்தாலுமே முதல் 2 பேமெண்டா வந்துடும். தேர்ட் ஐடி மாத்திரம் உங்களுக்கு ரீஇன்வெஸ்ட் ரீபர்த் ஆகும். ஸோ இது மெட்டாஃபோர்ஸ் கிளாசிக் ப்ரோக்ராம். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இந்த 12 லெவலுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் $5, அப்புறம் அப்படியே டபுள் ஆகும். 5 10 மாறும், 10 20 மாறும், 20 40 மாறும், 40 80 மாறும், 80 160, 320, 640, 1250, 2560, 5120, 10240. இந்த மாதிரி அக்கௌண்டோட சைஸ் வந்துட்டு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து $5 இருந்து லாஸ்ட்ல 10,240 மாறும். இதர் நீங்க $5 போட்டு மொத்தமா வந்துட்டு டீமை செட் பண்ணி படிப்படியா டெவலப் ஆகலாம். இல்லைன்னா உங்களால முடிஞ்சா ரெண்டு லெவல் $5 செகண்ட் லெவல்ல $10 சேர்த்து வரலாம். அப்போ $15 முதலீடு பண்ணணும். இல்ல 3 லெவல் $5 $10 $20 3 சேர்த்தா $35. அது மாதிரி மொத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் கிளாசிக்ல நீங்க வந்து NFT ராயல்ட்டிக்கு ஆஸ் ஆஃப் நோ கம்பெனி கொடுத்துருக்க லெவலுக்கு குவாலிஃபை ஆகணும்னா 5 லெவல் $5 $10 $20 $40 $80 இது எல்லாத்தையும் சேர்த்தா $185 போட்டு நீங்க வரலாம். யாரெல்லாம் ஆல்ரெடி சிஸ்டம்ல வந்துட்டீங்களோ அவங்களே அவங்க வேலட் ஓபன் பண்ணி பார்த்தாலே அதுல எல்லாமே இருக்கு. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணினா ஹோம்னு ஒன்று இருக்கும், அப்புறம் மெட்டாஃபோர்ஸ் சிஸ்டம்னு இருக்கும், ஃபோர்ஸ் சிஸ்டம்னு இருக்கும், அதுக்கப்புறம் யுனைட்வர்ஸ்னு ஒன்று இருக்கும், ஃபோர்ஸ் காயின் ஒன்று இருக்கும், அப்புறம் மை டீம்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் அகாடமின்னு ஒன்று இருக்கும். இது மாதிரி உங்க ஆப்பை நீங்க ஓபன் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த ஓபன் பண்ணி கத்துக்கிட்டாலே நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ இந்த ஃபிகர்ஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, டாய்ல இது வரைக்கும் எவ்வளவு பேர் உள்ள வந்திருக்காங்க, எவ்வளவு டாய் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் நம்மளோட சிஸ்டம்ல இருக்கு. இப்போ ஏறக்குறைய 1 பில்லியன் டாய்க்கு மேல ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்லி சிஸ்டம்ல இருக்கு.
1,44,00,000 டாய் வந்து ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. 1,40,00,000 டாய்னா ஒரு டாய் அப்ராக்சிமேட்லி ₹100 அப்படின்னு போட்டா இது வரைக்கும் 1,44,00,000 into 100 எவ்வளோ 14 crores 140 crores வரைக்கும் பேமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம சிஸ்டம்ல லைவா டிரான்ஸ்பரண்டா ப்ரூஃபோட இருக்கு. ஸோ மெயின் ப்ராப்ளம் இந்த டெக்னாலஜின்னா எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி க்ளோஸ் பண்றோம்னு தெரியாதனால நிறைய பேர் வந்து சும்மா ஐடி போட்டோம் ஏதோ டோக்கன் பாக்கெட்ல ஓப்பன் பண்ணா ஒரு $10 வந்தது $50 வந்தது அதோட பார்த்துப்பாங்களே தவிர இந்த மெட்டாஃபோர் சிஸ்டம்ல போயிட்டு யாரும் கத்துக்கிறது இல்லை. இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் சொல்லி சொல்றோம்ல, நம்ம மொபைல்ல எத்தனை அப்ளிகேஷன் இருக்கு, எத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கு, எத்தனை அட்வான்ஸ் இருக்கு, எத்தனை ஷார்ட்கட் இருக்கு அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு ஃபோன் வந்தா எப்படி ஆன் பண்றது, எப்படி கட் பண்றது ஃபர்ஸ்ட், அப்புறம் ஃபோன் எப்படி டயல் பண்றது செகண்ட், தேர்ட் வந்து கான்ஃபரன்ஸ் கால் நிறைய பேருக்கு போட தெரியாது, கால் போடுறதே தெரியாது. ஃபோர்த்து வாட்ஸ்அப் காலிங் எப்படி பண்றது தெரியாது. வாட்ஸ்அப் காலிங்ல எப்படி கால் போடுறது, வாட்ஸ்அப் காலிங்ல வீடியோ கால் எப்படி போடுறது, வீடியோ கால்ல எத்தனை பேர் சேர்க்கறது, இதெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜில கத்துக்கணும். நம்ம இதை கத்துக்கிறது மாதிரிதான் இந்த மெட்டாஃபோர்ஸ்லயும். அதே மாதிரி இதுல வந்து நீங்க எவ்வளவுக்குள்ள டெக்னாலஜி கத்துக்கிறீங்களோ எவ்வளவுக்குள்ள இந்த நம்மளோட மெட்டாஃபோர்ஸ் பத்தி டீடைல்ஸ் இந்த ஆப்ல போய் திறந்து இந்த அகாடமில இன்னைக்கு மத்தியானம் ஸ்லைடு ஓபன் பண்ணி காமிச்சோம். நிறைய விஷயங்கள், வாட் இஸ் பிளாக் செயின், வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி, எல்லாமே அதுலயே இருக்கு. நீங்க வெளியில போய் தேடி பார்க்கணும் அப்படின்ற எதுவுமே கிடையாது. ஆனா யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு 80% வந்து அப்டேட்டடா இருக்கும், 20% அப்டேட்டடா இருக்கும், 80% ஓல்டு வெர்ஷனா இருக்கும். நீங்க ஓல்டு வெர்ஷனை பார்த்துட்டு இப்போ லேட்டஸ்டா கம்பேர் பண்ணும்போது இதுனா அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகலாம்னு நினைப்பீங்க. ஆனா நிறைய பேர் அந்த அப்டேட்டட் வெர்ஷன் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவா புரியும். எப்படி உங்களோட மொபைல்ல நீங்க ஏதோ ஒரு மொபைல் மாடல் வாங்கியிருக்கீங்க, ரியல்மியோ ஓப்போவோ ஆப்பிளோ ஏதோ ஒரு மாடல் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மாடல் வந்துட்டு 4G மொபைல் இருக்கு, 5G மொபைல் இருக்கு. மொபைல்ல இப்ப சொல்றாங்க 5G மொபைல்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 5G மொபைல்ல ஒரு சில ரேம் ஒரு சில ஸ்பீடு இதுக்கு மேல அது இருக்காது. ஆனால் அந்த 5G மொபைல் 6G வரதுக்கு முன்னாடி அது கிட்டத்தட்ட ஒரு 20 முறை 30 முறை அப்டேட் ஆகும், லேட்டஸ்டா சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும். அப்ப அந்த சாஃப்ட்வேர் மாத்திரம் நீங்க அப்பப்போ அப்டேட் பண்ணா அந்த 5Gலயே அப்டேட்டட் வெர்ஷன் இருக்கும். அது மாதிரிதான் மெட்டாஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ அப்கிரேடு, ஆட்டோ ஸ்பில் ஓவர், ஆட்டோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு 3 விஷயம் இருக்கு. இதுதான் நம்ம சிஸ்டம்ல வர மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆக்சுவலா உள்ள சிஸ்டம்குள்ள வந்தா நீங்க நிறைய பேர் அதான் நேற்றுக்கு ஒரு அட்வென்ச்சர்னு ஒரு டைட்டில்ல பேசிட்டு இருந்தோம். இங்க வந்திருக்க எக்ஸப்ட் ராமகிருஷ்ணன் தவிர இன்க்ளூடிங் மீ புதுசா வந்தப்போ பிளாக் செயின்னா, மெட்டாஃபோர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா, டெஃபினா, காயின்னா, டோக்கன்னா, வினான்ஸ்னா எதுவுமே தெரியாது. கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இந்த சிஸ்டம்குள்ள வந்துட்டு இந்த சிஸ்டம் சொல்ற அந்த மெத்தட்ல அதுலயே பழக ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய கார் எல்லாம் இருக்கு சரிங்களா. இந்த கார் வந்து ஒரு காலத்துல வந்து கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர், கியர் இந்த 4த்தையும் யூஸ் பண்ணி நம்ம இயக்கணும். இப்பெல்லாம் ஜிபிஎஸ் வந்துருச்சு, கார் ஆட்டோமேட்டட் வந்துச்சு, டிரைவரே தேவையில்லை. வெறும் இந்த பட்டன்ல போட்டு சென்னை போரூர் அப்படின்னு போட்டு கள்ளக்குறிச்சி போட்டா அதுவே ரூட் மேப் போட்டு அதுவே வந்துட்டு அந்த சிஸ்டமை இயக்கி அதுவே கொண்டு போயிடுது. அப்ப கியரு, கிளச்சு, ஸ்பீட் பிரேக்கரு எல்லாம் ஸ்கேன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு லோலாம் அதுவே பார்த்துக்குது. அப்ப அந்த டெக்னாலஜி வளர்ந்த காரை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பொருளாதாரம் வேணும். ஏன்னா பழைய காலத்து சைக்கிள்ல இருந்து ஸ்கூட்டர்ல இருந்து பைக்ல இருந்து காரு, இந்த கார்ல கூட அட்வான்ஸ் மாடல் இல்லாம பழைய டீசல் இன்ஜின் நம்ம கார்ல ஆக்சிலேட்டர்ல கால் வச்சா பின்னாடி கருப்பா புகை தான் வரும். ஏன்னா இன்னைக்கு அந்த புகையே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா சோலார் எனர்ஜி இ பைக், எலக்ட்ரிக் பைக்ல கம்ஃபர்டபுளா சவுண்ட் இல்லாம நாய்ஸ் இல்லாம நம்மள ஒரு இடத்துக்கு வித்தவுட் டிரைவர் அதை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி டெக்னாலஜி வருதுல்ல. அப்ப இந்த டெக்னாலஜிக்கு நம்ம பழக கத்துக்கணும், இதை முயற்சி பண்ண கத்துக்கணும், இதை தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஒரு 1 year 2 year முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்து மிக சிறப்பா பெரிய லெவலுக்கு வந்துருவீங்க. குட் ஈவினிங் சார், தாமரைச்சலம் பேசுறேன் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். அதான் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் என்னோட லைஃப்ல எவ்வளோ நெட்வொர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த மெட்டாபோர்ஸ் மட்டும்தான் எனக்கு லைஃப்ல இப்போ 63 ஏஜ் ஆகுது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எனக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1 monthல 4th level வந்தாச்சு. இப்போ ஒரு 75 மெம்பர்ஸ் இருக்காங்க என்னோட டீம்ல. பையனோட டீம்ல ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க. மொத்தம் 125 மெம்பர்ஸ் இருக்காங்க. நல்லா ஃபுல்லாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு ஃபுல் ஃபோக்கஸில் பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் இதுல வந்து நீங்க வந்து நாலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கத்துக்கிட்ட நாலேஜ் 75 மெம்பர்ஸ்க்கு நீங்க சொன்னீங்கன்னா
75 மெம்பர்ஸும் ஆளுக்கு ஒரு 2 பேரோ இல்ல ஆளுக்கு 6 பேரோ கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க டீம்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, உங்க டீம்லயும் உங்க சன்னு சேர்ந்து ஒரு ஃபேமிலில ஒர்க் பண்றீங்க, 125 பேர் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமா இப்ப நம்ம சொல்ற அந்த 6 பேருன்னு சொன்னா இன்ஸ்டன்டாவே ஒரு 750 பேர் உங்க டீம்ல வந்துருவாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க சார். அந்த ஒரு மாசத்துல இப்போ ஏற்கனவே ஒரு மாசத்துல நீங்க 125 வச்சிருக்கீங்க. அடுத்த மாசத்துல இந்த 125 பேருக்கு நாலேஜ் இம்பார்ட் பண்ணிட்டு அவங்கள தனிப்பட்ட முறையில வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா செகண்ட் மந்த் அதாவது தேர்ட் மந்த்ல கிட்டத்தட்ட ஒரு 750 பேர் வந்துருவாங்க. கண்டிப்பா ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா 750 1000 மாறும், 1000 5000 மாறும், 5000 10,000 மாறும். அவ்வளவு பெரிய யூனிட் வந்தா நீங்க மெட்டாபோஸ்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல வெறும் $5 போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்டே போடாம மக்கள் கிட்ட கொண்டு போய் இந்த வாய்ப்பை சேர்க்கறதன் மூலியமா ஆட்டோ அப்கிரேட் அப்படின்ற சிஸ்டம்ல நீங்க 4வது லெவல் வந்திருக்கீங்க. ஒரு பக்கம் கையில லிக்விட் கேஷா எவ்வளவு எடுத்திருக்கீங்க சார்? ஒரு 1 மந்த்ல எனக்கு கேஷ் வரைக்கும் 15,000 மேல எடுத்திருக்கேன் சார். 500 ரூபா 600 ரூபா போட்டு 15,000 ரூபா எடுத்திருக்கீங்க. நான் போட்டது வெறும் 500 ரூபா. ஆமா நான் போட்டது வெறும் 500 ரூபா போட்டு ஒரு 15,000 ரூபாய் எடுத்திருக்கேன். ஒரு மாசம் கேஷ் எடுத்துறது இல்லாம ஆட்டோ அப்கிரேட்ல 4th லெவல் போயிட்டீங்க. அப்ப இனிமே லைஃப் டைம் உங்களுக்கு 4 லெவல் இன்கம் வந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க அடுத்த ஆமா 4th லெவல் கணக்கு பண்ணா அதுக்கு ஒரு 7,000 ஆமா ஆகுது. ஆமா பார்த்தா 500 ரூபா போட்டு 22,000 ரூபா டர்ன் ஓவர் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும். ஆமா சார். ஆமா கண்டிப்பா சார். ஓகே, அப்போ இந்த 75 பேருக்கும் இந்த நாலேஜும் இந்த 75 பேருக்கும் இந்த சிஸ்டம் பத்தி ஒரு விளக்கமா 75 பேரை வேலை செய்ய வச்சீங்கன்னா கண்டிப்பா இது மாதிரி 5 மடங்கு நீங்க சம்பாதிக்கலாம். இந்த 22,000 ரூபாய் 5 மடங்கு 1 லட்சம் ரூபாய். இந்த 12 லெவலும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு 6 மந்த் கூட 6 எனக்கு அதிகம் தான். எனக்கு ஒரு 4 மந்த்ல வந்துடும் சார். 12th லெவலுக்கு ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ள வந்துடும் சார். வாழ்த்துக்கள். சாதிச்சு நீங்க பெரிய லெவலுக்கு சம்பாரிச்சு கண்டிப்பா இனிமேல் உங்க வாழ்க்கையில இந்த கடன் அப்படின்னு இருக்க கூடாது. இனிமே உங்க வாழ்க்கையில கடமையெல்லாம் முடிச்சிருக்கணும். கடமையெல்லாம் முடிச்சிடணும். உங்க கனவு என்னவோ உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு கனவு வச்சிருக்கீங்களோ அதையும் பூர்த்தி அடையணும். வாழ்த்துக்கள். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ சார். எங்களுக்கு வந்து இது இப்ப நீங்களாம் எங்களுக்கு பெரிய ரோல் மாடல் சார். ஏன்னா கண் முன்னாடி இருக்கிறீங்க, அச்சீவ் பண்ணிட்டு கண் முன்னாடி இருக்கிறதுனால நீங்களாம் எங்களுக்கு நல்ல ஒரு ரோல் மாடல். சார்கிட்டே சொல்லியிருக்கேன், நான் பாஸ்கர் சார்கிட்டே சொல்லியிருக்கிறேன். பாஸ்கர் சார் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாரு எனக்கு. இது வரைக்கும் நான் எவ்வளவு நெட்வொர்க் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த நெட்வொர்க்ல பாஸ்கர் சார் எனக்கு நல்லா கைட் பண்றாரு, நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. எல்லாத்தையும் அவரே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுங்கன்னு அவரே கேட்கறேன். இந்த மாதிரி யாரும் அவசியம் கேட்க மாட்டாங்க. எல்லா சப்போர்ட்டும் பண்றாரு எனக்கு. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு சார். மெயினா சார் லீடருக்கு வந்து சோதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது. அந்த மாதிரி சில கம்பெனி ப்ராடக்ட் பண்ணுறது தெரிஞ்சு ஆள் சேர்க்கிற லீடர்ஸ் சில பேர் இருப்பாங்க. ஆமா சார், கண்டிப்பா. 3W போட்டு ஸ்டார்ட் பண்ற எல்லா கம்பெனியுமே ஒரு ஸ்டேஜ் மேல ரவுடிஸ் உள்ள வருவாங்க. ஆமா சார். இப்போ ஓபன் மீட்டிங்ல சில பேரை சொல்லக்கூடாது, தப்பா போயிடும். போன் பண்ணி கேளுங்க, புள்ளி விவரத்தோட சொல்லுவேன். அப்போ இல்ல சார், இந்த கம்பெனி பத்தி நான் கேள்விப்பட ரொம்ப ஆனஸ்டான கம்பெனி சார். இது ரொம்ப ஆனஸ்டான கம்பெனி. பிளாக் செயின்ல இருக்கு சார். இது நாளைக்கு லாடோ சாரே வந்து இந்த பிளான் இவ்வளவு கொடுக்க முடியாது, 100% பே அவுட் இருக்கு, எனக்கு ஒரு 10% நிக்கணும்னு நினைச்சு கூட இதை கை வைக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாது. கிரியேட் பண்ணதுதான் 2020 வந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே பிளான் தான். பிளான்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதாவது நம்ம 4 பேர் நம்பி சேர்க்கலாமா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்ம வீட்டு வாசல்ல வந்துருவாங்க, அந்த பயத்திலே நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்லலைன்னா கோச்சுப்பாங்க. பேசும்போது எக்ஸலண்டான ஒரு விஷயம் சொன்னாரு. நாளைக்கு G2 மாநாட்டுல இந்தியா வல்லரசுல இப்ப போயிட்டு இருக்கு. டாப் 10ல 2வது இடம் 1வது இடம் போட்டி போட்டு போயிட்டு இருக்கு. நாளைக்கு எல்லாரும் உள்ள வரும்போது நீங்க ஒரு 10 பேர் கொண்ட டீம் வச்சிருக்கீங்க. அந்த 10 பேருக்கு இல்ல 10 பேர் 100 பேர், இந்த 100 பேருக்கு ஆளுக்கு 10 பேர், ஒரு 1000 பேர் 10,000 பேர் இருக்கச்சு. இது லான்ச் ஆகும்போது நீங்க தான் என்ன சொல்றது, பெரிய லெவல்ல டீம் கொண்டு போவீங்க. கரெக்டா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சோ வாழ்த்துக்கள், பெரிய லெவல்ல பண்ணுங்க, சக்சஸ். ஓகே சார். 3 மாசம் அடுத்து ஒரு 100 days நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதுல அடி எடுத்து வச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். உங்களோட லைஃப் ஸ்டைல் வருகிறம் ஆயிடுச்சு. எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு மெட்டாஃபோர்ஸோட ப்ரோக்ராம்க்கு, நாளையோட ப்ரோக்ராம்க்கு பிளான் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட உங்களோட பார்ட்னர்ஸோட லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. மெட்டா லைஃப் ஸ்டைலுக்கு முயற்சி எடுங்க. நன்றி, வணக்கம், குட் நைட்.
ஓகே தேங்க்யூ சார்.